Hi everyone, welcome to my channel. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் இன்னொரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா என்னோடய லைஃப்பில் இருக்க ஒரு ரேண்டமான மொமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு கோர்வையாக இல்லாட்டிலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் கண்டென்ட் அப்படின்னு இல்லாமல் சும்மா ரேண்டமாக நான் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாமே. அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ஓவராக தான் இருக்க போகுது. பிகாஸ் நான் எதையுமே வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணுற அளவு எனக்கு இன்னும் அது பழகலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஃப்ரைடே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வியூன்னா இது தான். ஆஃபீஸ் விட்டு போகும்போது நான் எப்போயுமே இந்த மாதிரி ரேண்டமாக சில வீடியோஸ் எடுப்பேன். அதுவும் ஸ்கை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் இப்படி எடுத்துப்பேன். அன்றைக்கி எனக்கு ட்ரைனிங் இருந்துச்சு. நான் ட்ரைனிங்குக்கு வியர் பண்ண அவுட்ஃபிட் தான் இது. என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் ஆக்சுவலி. இட்ஸ் சாட்டர்டே. வீக்கெண்ட்னாலே ஸோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் எனக்கு. ஏன்னா அப்போ தான் நான் வந்து வெளி உலகத்தையே பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள கார்டனுக்கு போய் கொஞ்சம் சுற்றி பார்த்து மரங்கள்லாம் தொட்டு பார்த்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து நாங்கள் வளர்க்குற மருதாணி செடியை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, மருதாணி கையில் வச்சு பார்க்கணுன்னு. ஸோ நான் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து நல்லா அலசி அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது அரைக்கும் போது வந்து கொஞ்சம் தேயிலை அப்புறம் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணோன்னா நல்லா சிவக்கும் கை. அண்ட் அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கவும் கூடாது. நான் வந்து அம்மிக்கல்லில் தான் வளமையாக அரைப்பேன். பட் இந்த முறை மிஷின்லேயே போட்டு அரைச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ பேஸ்ட் கிடைச்சது அந்த இலைகளில். அண்ட் திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் டிசைன் நாங்கள் வீட்டில் வைக்கிறது. மருதாணி அரைச்சா இப்போவே கலர் வருது பாருங்கள். மருதாணி வச்சு 2 ஹவர்ஸ்லேயே கையை கழுவுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாவுக்கு அவசரமாக கடைக்கு போகணும், சாமான் கொஞ்சம் வாங்கணும், அம்மா கூட வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கையை கழுவிட்டு டக்கு டக்குன்னு ரெடியாக தொடங்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி அவுட்ஃபிட், ப்ளூ கலர். இந்த ட்ரெஸ் வந்து நான் நோலிமிட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்பெஷலி இந்த கலம்காரி டிசைனுக்காக. ஸோ பியூட்டிஃபுல் டிசைன், ரொம்ப பிடிச்சிருந்ததால் நான் இதிலேயே பிங்க் கலர் செட் ஒன்று எடுத்துட்டேன். இது வந்து வித் ஷால் அண்ட் பென்சில் பேன்ஸ் வரும். அப்புறம் இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக். நான் இது ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து டேவிட் ஜான்ஸோடது அண்ட் பிராண்ட் நியூ ஹேண்ட்பேக். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச எக்ஸ்பென்சிவ் பேக் அது. இப்போ நான் மேக்கப்புக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி நான் என்னோடய ஸ்கின் கேரை ஆல்ரெடி முடித்ததுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு மேக்கப் போட்டுட்டால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கழுத்தால் போடும்போது மேக்கப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்குது. மேக்கப்னால் பெரிய ஹெவி மேக்கப்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட் ஸ்கின் கேருக்கு மேலே வந்து லைட்டாக செட்டிங் பவுடர் போட்டு செட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் என்னோடய மேக்கப்பாகவே இருக்கும். ப்ளஷ் போட்டு முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோஸை செட் பண்ணிவிட்டு ஐ ஷேடோ வந்து போட தொடங்கிட்டேன். ஐ ஷேடோ வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நியூட்ரலாக தான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு ப்ரஷ் வந்து ரொம்ப கஷ்டம். பட் இந்த வீடியோக்காக தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட் வே இஸ் யூஸிங் அவர் ஃபிங்கர்ஸ். கையால் அப்ளை பண்ணும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் என்னோடய எவ்ரிடே ஆஃபீஸ் மேக்கப்பாகவும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ரஷஸ் இருக்குது. அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நாங்கள் அப்ளை பண்ணோன்னா ஈவனாக இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். நான் பிகினருங்கிறதால இப்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டுருக்கேன். வீடியோ பார்த்து அப்புறம் ஃப்ரீ டைம் இருந்தால் எனக்கு நானே கொஞ்சம் ஐ மேக்கப், ஐ லுக் இதெல்லாம் போட்டு பார்த்துப்பேன். லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்துப்பேன். ஸோ இப்போ தான் நான் பழகிட்டுருக்கேன். இன் ஃப்யூச்சர் வந்து நான் இன்னும் நல்ல மேக்கப் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹேர் டைம். ஸோ நான் ஹேர் ஸ்டைல் போடலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் இல்லை நம்மளோட யூஷுவல் ஹேர் ஸ்டைல்
ஹாஃப் பண்ணி போட்டுக்கலாம், கிளிப் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு கிளிப் போட்டுட்டேன். ஸோ ஓவராலாக என்னோடய மேக்கப் லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என் ட்ரெஸ்ஸோட கம்ப்ளீட் லுக். ஷால் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும், அதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே. இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு நான் ஒயிட் ஸ்டோன் பேங்கிளும் சில்வர் வாட்சும் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஒயிட் டோன் ஒன்று இருக்குது அண்ட் சில்வர் ஜரி வச்சுருப்பாங்க அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வாட்ச் அண்ட் பேங்கிள் செட் பண்ணிட்டேன். நானும் அம்மாவும் டொக்கில் போய் சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிட்டு உடனடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த நைட்டே வந்து நிகம்போ போக வேண்டிய ஒரு ஒர்க் இருந்துச்சு. இட்ஸ் சண்டே. நேற்றுக்கு நைட்டே நிகம்போ வந்துட்டோம். வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இப்போது லஞ்சுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இது என்னோடய தாத்தா பாட்டி வீடு. ரொம்ப குவாய்ட்டான காமான ஒரு பிளேஸில் தான் இந்த வீடு இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு தாய் மிக்ஸ் ரைஸ் தான் எடுத்திருந்தோம் நியர்பை ரெஸ்டாரண்ட்டில். இட்ஸ் ஸோ யம்மி, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ப்ரைஸும் ஓகேயாக தான் இருந்துச்சு. செம்மையான லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே பீச்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாண்ட் இருந்துச்சு. அந்த பாண்டில் வந்து லில்லியா லோட்டஸான்னு தெரியல, பட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ப்ளசண்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் சுட சுட வடை வாங்கிட்டு கடலை பார்த்துட்டே சாப்பிட்றது ஒரு தனி சுகம். அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே காக்கா சார் வந்துட்டார். வடையை தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பயத்தில் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் நடந்து போகும்போது ஒரு குதிரை சாரை பார்த்தோம். அந்த குதிரை சார் எங்களுக்கு ஒரு சர்க்கஸ் ஒன்று ஆடிட்டு இருந்தார். நாங்கள் ஆக்சுவலி இவர் ஏதோ விளையாடுறாரு, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அவருக்கு வந்து இச்சியாக இருந்திருக்கு. இட்ஸ் அ வெல் ஸ்பெண்ட் டே ஆக்சுவலி. ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபன்னாக இருந்த ஒரு டே. ஸோ நாங்கள் எங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் 2 days ஆக்சுவலி 2 days ரேண்டமாக ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் தான் இது எல்லாமே. அண்ட் இந்த 2 days வந்து ஸோ ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக கொஞ்சம் இல்லை ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஃபேமிலியோட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எங்களோட ஒர்க் ஷெடியூலுக்குள்ளே நான் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிறதே வந்து பெரிய பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய டைமை நான் என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.